அத்தியாயம் 55 கொள்ளையர். நிலவன் துருவனின் தலையில்லாத உடலில் தனது கையை வைத்து தனது உறிஞ்சும் திறன் தெய்வீக திறனை பயன்படுத்தினான். 20 நிமிடங்கள் கழித்து அவன் இறுதியாக முடித்துவிட்டார். ஆனால் புதிய திறன்களைச் சரிபார்க்க அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் விரைவில் போரின் செய்தி பல காதுகளுக்குச் செல்லும். மேலும் மக்கள் விசாரிக்க வருவார்கள். அவனது ஒரே நன்மை என்னவென்றால், இந்த தளத்தின் உட்புற பகுதியில் சண்டை நடந்தது. எனவே சிறிது நேரம் குழப்பம் கவனிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் மக்களுக்குத் தெரியாத வழிகள் இருக்காது என்று நினைக்கும் அளவுக்கு நிலவன் முட்டாள் அல்ல. குலத்தின் பல எதிரிகள் அல்லது தூரத்திலிருந்து அவர்களை கண்காணித்த ஒருவர் ஏதோ காணாமல் போனதை கவனிப்பார். எனவே நிலவன் செயல்படவும் அடுத்து என்ன செய்யப் போகிறாரோ அதைச் செய்யவும் ஒரு சிறிய சாளரம் இருந்தது. அந்த போர்க்கோடரியை பிடி என்று அவன் பிளாக்வாலுக்கு கட்டளையிட்டான். அவனது எதிரி பயன்படுத்திய இந்த ஆயுதம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு அரி அல்லது ஒரு காவியத்தர ஆயுதமாகும். இது அவர்கள் மீது எவ்வளவு வலுவான தாக்குதல்களை நடத்தியது மற்றும் சண்டையின் போது அது எவ்வளவு பிரகாசமாக பிரகாசித்தது என்பதை கருத்தில் கொண்டு. பின்னர் அவன் ரிப்பர் நகத்தை செயல்படுத்தி துருவனின் இதயத்தை கிழித்தான். அவன் அதை நசுக்கி இறுதியாக ஒரு தங்க மையத்தை உணர்ந்தான். இது குருவனின் மையக்கரு, ஒரு கிராண்ட் மாஸ்டரின் மையக்கரு. நிலவன் தனது சில நிம்களை சொத்தைச் சுற்றி கண்காணிப்புக்காக வைத்தான். ஏனெனில் அவை தன்னிடமிருந்த சிறந்து சென்றார்கள். ஏனெனில் இந்த அரக்கர்கள் எதிரிகளை அவர்களின் உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் உணர்ந்தனர். நிலவனின் அனைத்து துணை அதிகாரிகளிலும் நிம்தரை முதலாளியுடன் கலந்த பிறகு தொலைதூர பார்வை மற்றும் வேட்டை வரம்பை கொண்டிருந்ததால் ரேஞ்சர் துணை அதிகாரி ஆலிவரை அவர் பொறுப்பில் விட்டுவிட்டார். 6 ஜெனரல்களைத் தவிர ஒமேகா பிளாக்வால் உட்பட மீதமுள்ளவர்கள் அவனது நிழலுக்கு திரும்பினர். நிலவன் துருவன் மற்றும் அவரது பெற்றோர் வாழ்ந்த பிரதான கட்டிடத்தின் வழியாக ஓடினான். இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த உன்னத குலம் இத்தனை தசாப்தங்களாகச் சேர்த்திருந்த செல்வத்தையெல்லாம் கொள்ளையடித்துவிடு. அவன் ஒரு சின்ன திருடன் என்பதற்காக அல்ல. அவன் தங்கள் செல்வத்தை ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்க விரும்பியதால் அவர்கள் அதன் மீது கண் வைத்திருக்கலாம். நிலவன் ஒரு துறவி, அதை பாதுகாப்பாக மட்டுமே வைத்திருந்தான். சாவியைக் கண்டுபிடித்தீர்களா? நிலவன் ரோனினிடம் கேட்டான். அந்த முரட்டு துணை அதிகாரி ஒரு உலோகப் பெட்டியை எடுத்து திறந்தார். இவ்வளவு. பெட்டிக்குள் ஏராளமான சாவிகளை பார்த்ததும் நிலவன் பேசினான். அவற்றில் பல உண்மையில் மிக பெரியதாகவும் கனமாகவும் இருந்தன. அவை ஏதோ ஒரு புதையல் பெட்டியை திறந்தது போல. போகலாம் என்றான் அவன். நிலவனும் 6 ஜெனரல்களும் விரைவாக பல்வேறு அறைகள் மற்றும் அடித்தள தளங்களை தேடி எல்லா பணத்தையும் மறைத்து வைத்திருந்த இடம் எங்கே என்று பார்த்தனர். அவன் முதலில் குடும்பத் தலைவரின் அலுவலகத்திற்குச் சென்று ஒரு சாவியை பயன்படுத்தி ஒரு உருவப்படத்தின் பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தை திறந்தான். அப்போது நிலம் மற்றும் வணிகங்களுக்கான ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பத்திரங்களைக் கண்டுபிடித்தான். சாரி, காசு மட்டும்தான் தம்பி என்று சொல்லிவிட்டு நிலவன் காகிதங்களை எறிந்தார். பெட்டகத்தில் ஒரு தங்க நிற இடைவெளி வளையத்தை மட்டும் பார்த்தான். அதன் உள்ளடக்கங்களைச் சரிபார்க்காமல் அதை தனது பைகளில் போட்டுக்கொண்டார். நிலவன் குலத்தலைவரின் பிரதான அலுவலகத்தை தேடிக்கொண்டிருந்தபோது பாதிரியார் துணை அதிகாரியான இறுதியாக இந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு பெரிய உலோக கதவை கண்டுபிடித்தார். காச்சா! ஆர்மினிடமிருந்து தரிசனத்தை பெற்ற நிலவன் சிரித்தான். மற்ற இடங்களை தேடிக்கொண்டிருந்த மற்ற ஜெனரல்களுடன் சேர்ந்து கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு ஓடினார். அவர் இப்போது 8 மீட்டர் உயரமுள்ள ஒரு உலோகக் கதவின் முன் நின்று உலோகப் பெட்டியிலிருந்து சாவியை எடுத்தான். கதவில் 2 சாவித்துளைகள் உள்ளன. ஆனால் பெட்டியின் உள்ளே ஒரே ஒரு சாவி மட்டுமே உள்ளது. அதை இங்கே பயன்படுத்தலாம் என்று கூறிவிட்டு மற்ற சாவி எங்கு இருக்கக்கூடும் என்று யோசிக்க முயன்றார் நிலவன். விண்வெளி வளையம் என்று நிலவன் கூறிவிட்டு தங்க மோதிரத்தை எடுத்தான். இப்போதெல்லாம் அவன் பயன்படுத்திய விண்வெளி வளையத்தைப் போலல்லாமல் இந்த தங்க மோதிரத்தில் அதிக இடமில்லை. ஆனால் அதில் 100க்கும் மேற்பட்ட ஏதர கோர்கள், சில ரத்தினங்கள் மற்றும் மிக முக்கியமாக ஒரு பெரிய கருப்பு சாவி இருந்தது. நிலவன் அதை வெளியே எடுத்தான். ரோனின் மற்றொன்றை பிடித்தார். இருவரும் ஒரே நேரத்தில் சாவியை திருகினார்கள். கிராங்! உலோகக் கதவு திறந்தது. நிலவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை தள்ளினான். அந்த கதவு உண்மையில் மிகவும் அழிவுகரமான தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. மேலும் ஒமேகா நிலவனின் தாக்குதல்கள் இருந்தாலும் கூட
அதை உடைக்க அவர்களுக்கு அரை மணி நேரம் பிடித்திருக்கும். கடைசியில் கதவு திறந்து சுவரில் மோதியபோது நிலவன் இறுதியாக இந்த புதிய வாழ்க்கையில்தான் கண்ட மிகவும் அற்புதமான காட்சியை கண்டான். ஏனென்றால் அது இயற்கையின் அமைதியான அல்லது அழகான காட்சி அல்ல, அதைவிட மிகவும் ஆழமானதாகவும் அழகாகவும் இருந்தது. அவன் கண்கள் தங்க நிற ஒளியால் மின்னியது. நிலவன் கிட்டத்தட்ட தரையில் விழுந்தான். அவன் ஆழ்மனத்தில் எச்சில் வழிய ஆரம்பித்தான். அவனுக்கு முன்னால் தங்க நாணயங்களின் ஒரு சிறிய குவியல் இருந்தது. மாணிக்கங்கள் மற்றும் வைரங்களால் நிரப்பப்பட்ட பணத்தாள்கள். அறையின் இடதுபுறத்தில் டஜன் கணக்கான அரிய மற்றும் காவிய வகுப்பு ஆயுதங்கள், கவசங்கள், கேடயங்கள், ஆபரணங்கள் கிடந்தன. இவை அனைத்தும் பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் மற்றும் மிகவும் உயர்தர உலோகங்கள் மற்றும் பொருட்களால் செய்யப்பட்டவை. வலதுபுறத்தில் மானா தாதுக்கள், மருந்து பொருட்கள் மற்றும் அரிய மூலிகைகள் நிரப்பப்பட்ட பெரிய மரப்பெட்டிகள் இருந்தன. அலமாரிகளில் நூற்றுக்கணக்கான மந்திர சுருள்களும் மந்திரம் தொடர்பான புத்தகங்களும் இருந்தன. அவற்றில் பல வருடங்களுக்குப் பிறகு சிறிது வாடிப்போன சில பழங்கால புத்தகங்களாகத் தெரிந்தன. இந்த அறையின் முடிவில் ஏராளமான மந்திர கலைப்பொருட்கள் உள்ளன. ஹாஹாஹா, ஹாஹாஹா! நிலவன் ஒரு வெறி பிடித்தவனைப் போல சிரிக்க ஆரம்பித்தான். உலகின் மிகப்பெரிய புதையலை வெற்றிகரமாக கண்டுபிடித்த ஒரு அரக்க மன்னனைப் போல. அவன் தோற்றம் ஒரு பெரிய மாயா தலைவன் வில்லன் என்று நீங்கள் அழைப்பதிலிருந்து வேறுபட்டதாக இல்லை. நிலவன் தங்க நாணயங்களின் சிறிய மலையை நோக்கி நடந்து சென்று நடுவில் குதித்தான். அவன் உடல் ஸ்க்ரூஜ் மெக்டக்கே போல அந்த தங்கத்தின் வழியாக நீந்திச் சென்றது. நான் பணக்காரன், நான் பெரிய பணக்காரன் என்று சிரித்துக்கொண்டே அதிர்ஷ்டத்தின் தங்க நதியை நீந்தி கடந்து சென்றான். நான் பல வருடங்களாக அடிமைத்தனத்தில் என் வாழ்க்கையை வீணடித்தேன், ஆனால் பணம் இருப்பதன் மகிழ்ச்சியை ஒருபோதும் உணர்ந்ததில்லை. மறுபுறம் இது மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. நிலவன் முகத்தில் ஒரு பரந்த புன்னகையுடன் கூறினான். அவன் தனது சிறிய மகிழ்ச்சியான நீச்சல் பயிற்சியை நிறுத்திவிட்டு தனது செல்வத்தை எல்லாம் ஒரு சிறிய கிடங்கிற்குள் வைக்கத் தொடங்கினார். அவனுக்கு இவ்வளவு பெரிய மோதிரம் இருந்தது அவனுடைய அதிர்ஷ்டம், இல்லையெனில் இந்த செல்வத்தை எல்லாம் சேமிக்க வழியில்லை. சிகுர்ட் குலத்தின் முழு செல்வத்தையும் சூறையாடி நிலவன் இறுதியாக முடித்ததும் அவன் வெளியேற வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தான். நிலவன் மனதில் இன்னொரு நயவஞ்சக யோசனை தோன்றியதால் அவன் அடிச்சுவடுகளில் நின்றான். நாம் கொஞ்சம் பட்டாசு வெடிப்போம்.